அரசு தொடர்ந்த வழக்கில், குறிப்பாக ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மிக முக்கியமான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதுநாள் வரைக்கும் ஒரு மிக முக்கியமான சட்டமைப்பு, அரசியல் சட்டமைப்பு சார்ந்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான கேள்வி அது. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இருக்கிறதா? கால அளவு நிர்ணயம் செய்ய வேண்டுமா? இந்த கால முடிந்த அளவு விரைவாக என்று அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் அதற்கான கால அளவு என்ன? இது போன்ற நிறைய சட்டம் சார்ந்த கேள்விகள் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில்தான் ரொம்ப முக்கியமான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதுல ரொம்ப குறிப்பாக இரண்டாவது முறையாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அதை நிறுத்தி வைக்க முடியுமா என்கிற கேள்வியை எழுப்பி, அப்படி நிறுத்தி வைப்பது சட்டவிரோதம் என்று சொல்லி இருக்கிறது. கால அளவு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பல கட்சிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு விமர்சனம் எல்லாம் இருந்தது. அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம். வணக்கம். நம்ம ரொம்ப காலமாக இந்த ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாகவும் மசோதாவை நிறுத்தி வைத்தல் தொடர்பாகவும் கால அளவு தொடர்பாக எல்லாம் நம்ம பேசிட்டே வந்தோம். இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் முக்கியத்துவமாக எதை பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்பில் முக்கிய அம்சமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக நீங்க எதை சொல்லுவீங்க? நாட்டில் உள்ள எல்லா ஆளுநர்களுக்குமான பொது அறிவுரை இதுல இருக்கிறது. குறிப்பிட்ட காலம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்குங்க, இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்பது எல்லா சட்டங்களையும் உள்ளடக்கியதுன்னு நீங்க பொருள் கொள்ளணும். கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்னு ஒண்ணு இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் சென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அரசியல் சாசனம் என்பது வரி மட்டும் இல்ல, அந்த வரிகளுக்கு இடையே இருக்கிற உணர்வு. அப்போ எல்லா விஷயங்களும் குறிப்பிட்ட காலகட்டம் தான். ஒரு பெரிய சிவில் அப்பீலுக்கு 12 வருஷம் தான் டைம் லிமிட். மிகப்பெரிய சிவில் அப்பீலுக்கு சில நேரங்கள்ல 6 மாசம் தான் டைம் லிமிட், சில நேரங்கள்ல ஒரு 24 மணி நேரம் தான் டைம் லிமிட். அப்ப ஆளுநருக்கு ஏதோ ஒரு டைம் லிமிட் இருக்கணும்ல. இதான நியாயமான விஷயமா இருக்க வேண்டும். அவர் 2 வருஷம் ஒரு விஷயத்தை நிலுவையில வைத்திருக்க முடியாதுல்ல. எந்த ரெப்ரசன்டேஷன் போனாலும் 2 வருஷம் நிலுவையில வைத்திருக்க முடியாது. அவரே என்ன சொல்றாருன்னா, நான் நிலுவையில வைத்திருந்தாலே நிராகரித்து விட்டேன்னு தான் அர்த்தம் என்று அவரே சொல்றாரு. அப்படியான ஒரு நிராகரிப்பு கொள்கை எல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர் RN ரவி அப்படி மட்டும் இதை பார்க்க வேண்டாம். பொதுவாக இந்த நாட்டிலே இருக்கிற ஆளுநர்கள் மத்திய அரசின் பிரதிநிதிகளாக தான் செயல்படுறாங்க. மத்திய அரசின் அரசியல் என்னவோ அதைத்தான் இங்க